இல்லை. இதே தான் பழைய ஏற்பாடில் ஒருத்தர் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் காணப்படுகிறாரு. ஆதியாகமம் 37வது அதிகாரம் வாசித்தா நமக்கு தெரியும். யோசேப்பு அவர் செய்த ஒரு காரியம் என்னன்னா, அவர் ஒரு தரிசனத்தை கண்டார். அதில் அவருடைய சகோதரர்கள் அவருடைய அப்பா எல்லாம் அவருக்கு முன்பாக தலைவணங்கிற மாதிரி ஒரு தரிசனத்தை கண்டார். அதை அவருடைய சகோதரர்கள்ட்டையும் அவருடைய அப்பாட்டையும் சொல்கிறாரு. அது மூலமாக தான் அவருக்கு பிரச்சனைகளே வருது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவருடைய சகோதரர்கள் அவரை ஒரு குழியில் போட்டுடுறாங்க. அப்போ அவன் குழியில் போட்டால் அந்த தரிசனம் அவனுக்கு நிறைவேறாது, அவன் அதனுடைய கதை அதிலேயே முடிந்து விடும் அப்படிங்கிறதுக்காக தான் அவனை ஒரு குழியில் போட்டு அவனை மூடி வைக்கிறாங்க. ஆனால் யோசேப்புக்கு தெரியும், இப்படிப்பட்ட ஒரு தவிப்பின் நிலைமையிலையும் அவரை பெற்றவங்க அவளை கைவிடலாம், அவரோட கூட இருந்த அவருடைய சகோதரர்கள் அவளை வேணும்னே கைவிட்டுருக்கலாம். ஆனால் தேவன் அவருக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தாரு. நாம் அந்த தரிசனம் எனக்கு மேலே நிறைவேறணும்னா நான் அந்த இடத்துல பொறுமையாக காத்திருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் நினச்சிருந்தா வேறு ஏதாவது ஒரு காரியத்தை, இப்போ நான் சும்மா சொன்னேன், இல்லைன்னா நீங்கள் என்ன பணிந்து கொள்ள வேண்டாம் அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தா கூட அவங்க மேபி ஒரு வேளை விட்டுருப்பாங்க அவரை. ஆனால் அவருக்கு தெரியும் நம்ம மேலே தேவன் ஒரு தரிசனத்தை வச்சுருக்காரு. அந்த தரிசனம் நம்ம மேலே நிறைவேறணும்னா நாம் இந்த தவிப்பின் சூழ்நிலையை அவர் மொத்தமாக அவரே அந்த தவிப்பின் சூழ்நிலைக்கு